friends, welcome back to HG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என் கையில இருக்கிறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படினு. கண்டிப்பா வந்து கார் டிரைவிங் கிடையாது, டூ வீலர் டிரைவிங் தான். ஸோ வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நிறையா கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அதனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் வெளியில் வாங்கி தான் சாப்பிட போகிறோம். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நான் இன்னைக்கு ஓட்டுறேன், வண்டி ஓட்டி நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து வேறு வழியில் அவர் தலையெழுத்து ஹெட்ஃபேட் அவரும் வந்து இப்போ நம்ம கூட பின்னாடி உட்காந்துட்டு வர போகிறாரு. ஐ திங்க் ரொம்ப நாள் கழித்து நான் வண்டி ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போகிறேன். ஸோ என்ன ஆகுது ஏதாகுதுன்னு எனக்குமே தெரியல. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாப்பா பத்திரமா ஓட்டின்னு கூப்பிட்டு போவியா என்ன? வா பயந்துக்கினே போக வேண்டியதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா என்ன பாப்பா ஓட்டுறேன் நீனு? ரொம்ப இப்படி தடக்குன்னு தடவுற. நான் ரோட்டுக்கு போயிடுறேன், ரோடு சரியில்லை டேடி. நான் என்ன பண்ணுவேன்? ரோடு சரியில்லை. ஐயா தம்பி சொல்லு. இப்போ என்ன பிளான்னு கேட்குறோம். நாளைக்கு என்ன? நாளைக்கு நீ பேசாது ரெடி. இப்படி நீ என்ன 5ல் போக வச்ச அப்படின்னா விடிஞ்சிடும். நான் இப்படியே இறங்கி இப்படியே என்னோட வேலைக்கு போயிடுவேன் நான். இல்லை வேணாம், நீ 10-15லே போதும். நீ இதுக்கு மேலே நீ ஓட்டுனன்னு வச்சுக்க, காற்றுல ஆட ஆரம்பிச்சிடுவேன் நீனு. அப்போ வண்டி ஆடும். நீ என்ன பண்றேன்னா பின்னாடி திரும்பி உட்காந்துக்கோ, முன்னாடி ஃபேஸ் பண்ணாத. பின்னாடி திரும்பி உட்காந்து வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே வருது பாரு. தயவுசெய்து ஒழுங்காக ஓட்டு. மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் பீதியில் தான் உட்காந்துக்கிறேன். எப்படி பார்த்தீங்கன்னாலும் பாருங்க. நான் இனிமேல் என் வேலைக்கு வண்டி எடுத்துனே போகலான்னு. பாப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வண்டியில் வராங்கன்னா அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, அவங்க வேறு மாதிரி வண்டி ஓட்டுவாங்க. நீ காற்றுல ஓட்டுவேன் அப்படியே டங். நம்ம காதலன் மூவியில் புல்லட் ஓட்டு போவார் பாருங்க வடிவேல் சார், அந்த மாதிரி ஓட்டுவேன். என்னதான் நீ பண்ணுறது? கண்ணாடி சரி பண்ணி கொடுத்துட்டா நீ இப்போ லாங் டிரைவ் போவியா? வராங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல பாப்பா. நீ அடிக்கடி பின்னாடி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை பாப்பா, முன்னாடி தான் பார்த்து ஓட்டின்னு இருக்கணும். ஓவர்டேக் பண்றவங்கல்ல ஒசுக்குறாங்க, எனக்கு பயமா இருக்கு. பாருங்க மெயின் ரோட்ல நல்லா பேங்க் ஆன் மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கு பாப்பா. அப்படியே ஜரூரா ஓட்டின்னு போகுது. நீ 20 தாண்ட கூடாது, 20 தாண்டாம போகும். அது வரவே வராது, ஏன்னா ஸ்பீடாமீட்டர் போடல. ரைட்டா? நீ இல்லடா நம்ம இவ்வளோதான் போருமா நீ முருகலினா ஃபாஸ்டா போயிடுவேன். லைட் எல்லாம் எரியும், ஆனால் ஸ்பீடாமீட்டர் ஒர்க் பண்ணாது. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ ஓட்டி பழகிறதுக்கு நான் தான் கிடச்சேனா? மெயின் ரோட்டில் போயிட்டுங்கிறோம். என்ன தெரியும்? ஸ்டாட்டிக்ஸ் தெரியுமா? டெக்னிக். அதுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், உன் ஃப்ரெண்டை வச்சு ஓட்டின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். கல்யாண நாள் வர கிட்ட நெருங்கின்னு வருது, நீ இப்போ எம்னுக்கும் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணினுங்கிற. எம்டி ரோட்டில். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்குது. ஆனால் சிக்னல்லாம் பர்ஃபெக்டாக ஓட்டணும். ஏன்னா இப்போ கார்லாம் வேறு ஓட்ட ஆரம்பிச்சிச்சு, அதனால் அந்த பயம் இல்லாமல் ஓட்டுறேன் நீனு. என்ன பாப்பா? நாய் அதெல்லாம் சொல்லி நாய் கடிச்சு வைக்கும். அப்புறம் நாய் தான். நான் சொறி நாயா இருந்தானே வெறி நாயா இருந்தானே வந்து அழகா மேலே ஏறி நின்று கை குளிச்சு போச்சு. எது அது அங்க இருக்கிற கருப்பா? நீ போடும்போது ஏதாவது போடுவேன் அப்படின்ட்டு ஏதா போடுவேன்னு பார்த்தது, நீ எதுவும் போடல, கம்முன்னு போயிடுச்சு அது பாட்டுன்னு. அப்போ இனிமேல்ட்டு வண்டி எடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பிடுவேன். இப்போ ஈசிஆர் வரைக்கும் எப்படி போக போகிற? வண்டியில். மூணு பேரும் ஒட்டுக்கா போவீங்களா?
3 பேரும் ஒட்டுக்கா போவீங்க தள்ளிட்டா ரெடி போறோம். இல்ல ஆளுக்கு ஒரு வண்டியில் இல்லை நாங்கள் அப்படியே பின்னால போயினே இருப்போம் ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த பிள்ளையும் வண்டியில் வருதாம்மா ஈஸியாக வரைக்கும் உன் ஃப்ரெண்டு எல்லாரும் வண்டியில தான் வராங்க. வேணாம் போறேன் போ. ஈஸியார் எப்போ? டிசம்பர் மாதம் ஜான்வரி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கின்னு ஈஸியார் வரைக்கும் 2 வீலரில் போறியா? மெதுவாக போகிறோம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். போவேன் நான் கண்டிப்பாக வண்டி எடுத்துட்டு தான் போவேன். ஓகே நான் ரெடி. வெற்றியா வந்துட்டியா? கை கால்லாம் எதுவும் விழல ரோட்ல? ஆமா எனக்கு உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் இப்ப கீழே உனக்கு என்ன வேலை? மாமா மாமா கை வைக்காதீங்க, ஒரு நிமிஷம் கால் நீட்டுங்க 2 காலையும். என்னம்மா கால் நீட்டுங்க, நான் பார்த்தே ஆகணும். நீ எதுவும் சொல்லாத ரெடி. கால் நீட்டுங்க 2 கால் 2 காலையும் நீட்டுங்க. முட்டி மடக்காம தொடுங்க. 2 கை தான் தொடருது. என்ன டாடி எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன அப்போ வந்து கால் நீட்டி தொட சொன்னாங்க. எனக்கு இவ்வளவு தூரம் தான், அவ்வளவுதான். இப்படிதான் எங்க தொடுப்பாங்களோ இப்போ வரும். ஏன்னா நான் அது வேலை பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகேவா? ஆனா அப்போ வரவே இல்லை. நான் இப்படி நான் எனக்கு வரல, எனக்கு இதுக்கு மேல போல. நான் இப்படியே இருந்தேன். அவர் வந்து பார்த்தாரு, என்னம்மா பண்றீங்க? போல சார், கை போல சார். ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்ல. சுத்தமா இல்ல. இதுவே இல்ல. இன்னும் நல்லா ரிப்ளா போறவங்களா இருக்காங்க. ஆமா. அப்படியா? எங்க நான் பண்றேன் பார்க்கலாம். ரெடி. என்ன ரெடி? அப்பாடா சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. என்னப்பா தொட்ட? மடக்காம அதான் நானும் இப்ப தொட்டேனே. அப்புறம் என்ன பிளாங்க் போடு ரெடி. பிளாங்க் உங்களுக்கு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்லுங்க? நீங்க குள்ள, உங்க காலும் குள்ள, அதனால உங்களுக்கு எட்டுது. குட்டி கால், சாக் பீஸ் கால் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஈஸியாக தொட முடியுது. பிளாங்க் போட சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரு 20 செகண்ட் பிளாங்க் போட்டேன். அப்படியே தரையில படுத்து கை வச்சுட்டு போஸ் குத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது நூடுல்ஸ், அப்புறம் இது வேற என்ன? டிக்கா. இவ்வளோதான். இது வாங்கறதுக்கு நாங்க இவ்வளோ சுத்தணும். இல்ல சுத்தியாச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது சாப்பிடுறது தான் வேலை. சாப்பிடுவோம் நம்ம. எனக்கு வெக்கேடா இருக்கு. எங்க அம்மாவே கால் தொட்டுட்டாங்க, என்னால தொட முடியல சுத்தமா. என் பாடி நீ இப்படி உட்காந்து பேசிக்கினே இருந்தேன்னு வச்சுக்கேன், எல்லாம் காலியாயிடும், எல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி அவங்க வேலையை பாக்குறீங்க, நீ பேசுற, நீ சாப்பிடுற. எனக்கே செம பசி. 5 பிஸ்கெட் சாப்பிட்டேன் நான். வர வழியில குடிச்சிருந்தா பிஸ்கெட் சாப்பிட்டே உட்காந்து வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க லைக் பண்ணுங்க, டைம் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பை.